தமிழ்நாட்டு மக்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக திமுக துரோகம் இழைத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக திமுகவால் மக்கள் விரோத ஆட்சி நடைபெறுவதாக கூறினார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மக்களை பற்றி திமுக கவலை கொள்வதில்லை என்றும் திமுகவுக்குத்தான் துரோக கட்சி என்பது சரியாக பொருந்தும் என்றார். திமுக கூட்டணி 16 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி அமைத்த நிலையில் அப்போது கல்விக் கொள்கையில் ஏன் திமுக கவனம் செலுத்தவில்லை என்று கூறினார். துரோக அதிமுக துரோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது நாங்கள் இல்ல, அது திமுக தான் அந்த நாட்டிற்கு துரோகம் விளைச்சிட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் சரி, இந்த செய்தி தான் பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் துரோக ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். இதனிடையே தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவதூறு கருத்து குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி தாவேக தலைவர் விஜய் தன்னிடம் எதுவும் பேசவில்லை என்றார். தமிழக வெற்றி கழகம் ஆதவ் அர்ஜுனா பேசிய தொடர்பாக விஜய் உங்களிடம் தொலைபேசியில் பேசினதா ஒரு தகவல் அவரே மாதிரி ட்வீட் போட்டார்ல, கவனம் முடிஞ்சது.